உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். மேஷத்தோடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலை. அப்போது தலைனாலே நமக்கு என்ன ரொம்ப சுறுசுறுப்பு. ஸோ இது எல்லாமே இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களால அப்படி இருக்கவே முடியாது. ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க, கை கால் நடுக்கத்தோடு இருப்பாங்க, பயமாக இருப்பாங்க. சில கிரகமாவது பார்வை பார்க்கும்போது கெடுபலன் கொடுக்கும். சனி பகவான் சில இடத்தை பார்த்து அந்த இடம் தோஷமாக இருந்தாலும் சனி படும்போது அது கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும் நமக்கு. ஆனா லவ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், யாரையும் உங்களை கேள்வி கேட்கக்கூடாது, அழகா தன்னை ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், படிப்புல நாட்டம் போகாது. இதுதான் இங்க இந்த அஸ்வினிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. புலான் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் கஜலட்சுமி. வாக்கிய பஞ்சாங்கத்தில் சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் ஆரம்பிக்க போகுது. இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் எல்லாருக்குமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு நிறைய பலன்களை கொடுக்க காத்திருக்காங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? இருக்கேன் மேம். முதல்ல இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசி தான். இந்த மேச ராசிக்கு சனி பகவான் என்னெல்லாம் பண்ண போகிறாரு? ஏன்னா ஏற்கனவே 7.5 சனி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த சனி பயிற்சினால ஏதாவது நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நிறைய நன்மை இருக்குது. அவங்க பொறுமையாக நிதானமாக வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யோசித்து பதட்டப்படாமல் இருந்துட்டாலே அவங்களுக்கு நிறைய நன்மை இருக்குது. அவங்க இப்போ தான் உலகத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது அவங்க ரொம்ப ரொம்ப பொறுமையை கையாண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். பட் அவங்க அதால் முடியாது. ஏன்னா மேஷத்தோட அதிபதி செவ்வாய். அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டு, ரொம்ப வேகம். ரெண்டாவது மேஷத்தோடைய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலை. அப்போது தலைனாலே நமக்கு என்ன ரொம்ப சுறுசுறுப்பு. ஸோ இது எல்லாமே இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களால அப்படி இருக்கவே முடியாது. ரொம்ப பதட்டமாக இருப்பாங்க, கை கால் நடுக்கத்தோடு இருப்பாங்க, பயமாக இருப்பாங்க. இதை 3ஆக பிரிச்சுக்கலாம் நம்ம. எப்படின்னா ஒரு 25க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏஜ், ஒரு 50க்குள்ளே ஒரு ஏஜ், ஆஃப்டர் 51 ஏஜ் எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும். என்ன அப்படின்னா அதுலேயும் இந்த முதல் வருடம் பெருசாக ஆரம்பிச்சிட்டாரு, போன வருடமே ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் வாக்கிய பிரகாரம் இப்போ நமக்கு மார்ச்சில் ஆரம்பிக்க போகிறாரு. திருநள்ளாறில் அன்றைக்கி தான் பூஜை பண்ண போகிறாங்க, ஆரம்பிக்க போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அதோட இம்பேக்ட் 1 இயருக்கு எப்பயுமே சனி பயிற்சி அதில் மேஷத்துக்கு வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஆனால் பெருசாக 1 இயரில் காமிச்சிருக்க மாட்டார். அந்த 1.5 இயர்ஸ் இன்னும் இருக்குது அவங்களுக்கு. மெயின் பிக்சர் அப்போ தான் வரப்போகுது. ஓகே. இப்போ இந்த பிக்சருக்கே இவங்க ஆடி போய் பயந்து போய் அசந்து போய் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வரக்கூடிய 5 வருடம் அவங்களால தாக்கே பிடிக்க முடியாது. ஸோ எப்பயுமே ரொம்ப போல்டாக, ஆக்சுவலாக மேஷம் எப்பயுமே போல்டு. மேஷம் வெரி வெரி போல்டு. ரொம்ப எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மை. ஸோ சனி பயிற்சியும் நீங்கள் அதே மாதிரி சமாளிக்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய இயர் சூப்பராக சமாளிச்சலாம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது இந்த சனி பயிற்சி என்ன அப்படி பண்ணோன்னா தனியாக இயங்கவே இயங்காது. முதல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். சனி பகவான் தனியாக இயங்கவே மாட்டார். சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்வைக்கு பலன் கொடுப்பார். சில கிரகமாவது பார்வை பார்க்கும்போது கெடுபலன் கொடுக்கும். சனி பகவான் சில இடத்தை பார்த்து அந்த இடம் தோஷமாக இருந்தாலும் சனி பார்வை படும்போது அது கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும் நமக்கு. இப்போ குரு பயிற்சி மாறும்போது கண்டிப்பாக மேஷத்துக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் வரும். ஆனால் அது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். நம்மளே 7.5 சனியில் மாட்டிகிட்ருக்கோம், நம்மளே 7.5 சனியில் மாட்டிகிட்ருக்கோன்றதுலேருந்து முதல்ல கொஞ்சம் வெளியில் வாங்க. ஓகே. ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது தனியாக இயங்க மாட்டார். ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது சனி பகவான் முதல்ல இப்போ கோச்சாரம் பிரகாரம் தான் அங்கே வராரு. உங்களுடைய இப்போ என்ன தசை நடக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசை. இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி இருக்குது, பரணி இருக்குது, கார்த்திகை இருக்குது. இப்போ அஸ்வினியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பமே நமக்கு கேது தசை தான் நடக்கும். பரணிக்கு ஆரம்பமே சுக்கிர தசை நடக்கும். கார்த்திகைக்கு ஆரம்பமே சூரியன் தசை நடக்கும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம 25 வயதுக்காரங்களை பேசிகிட்ருக்கோம். அப்போது அஸ்வினிக்கு கேது முடிஞ்சு இப்போ என்ன போய்ட்டுருக்கோம், சுக்கிரன் போய்ட்டுருக்கோம். இப்போ இங்கே என்ன பிரச்சனை நடக்கும்னா அந்த 25 வயசில் இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் நமக்கு தேவை? படிப்பு. கரெக்டாக? படிப்பு, காலேஜ் படிப்பு, அதுக்கு மேலே பிஜி, இதுதான் தேவை. இதில் தான் கை வைப்பார். ஓகே. இதில் தான் கை வைப்பார், ஹெல்த்தில் கை வைப்பார். இங்கே என்னென்னா சுக்கிரன்றதுனால என்ன ஆகும்னா இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எங்கே இருக்கும்னா ஜாலியான வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும்,
யாரையும் உங்களை கேள்வி கேட்கக்கூடாது, அழகாக தன்னை ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், படிப்பில் நாட்டம் போகாது. இதுதான் இங்கே இந்த அஸ்வினிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓகேங்களா? பரணிக்கு என்ன பிரச்சனை? ஆல்மோஸ்ட் அதே தான் வரும். ஏன்னா சுக்கிரதசை ஓகே 20 வருடம் இப்போ ரன்னிங்கில் தான் இருப்பாங்க. மேபி 25 இருந்துச்சுன்னா சுக்கிரன் முடிஞ்சு சூரியன் வருவாங்க. ஓகேவா? ஆனாலும் ஆல்மோஸ்ட் அவங்க அந்த ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கும் அதே பிரச்சனை தான் இருக்கும். சுக்கிரன் நல்லா இருந்துட்டு வேறு பார்வை ஏதாவது இருந்து படிப்பு ஓரளவுக்கு ஓடிச்சுன்னா ஓடும், இல்லைன்னு வச்சுங்க படிப்பில் தான். இப்போது மேஷத்தோடைய இருக்கக்கூடிய பேரண்ட்ஸோடைய கவலைலாம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பசங்க படிக்கலை, சொல் பேச்சு கேட்கல. அதுவும் பரணி என்ன பண்ணும், எடுத்து பேசும் வேறு. பேரண்ட்ஸ் வந்து ஏன் படிக்கல, மார்க் கம்மியாக இருக்கு, எனக்கு பார்த்துக்க தெரியும், வேலையை பாரு, நீங்கள் என்ன சொல்கிறது, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு டைப்பு. பட் அஸ்வினியாவது ஓரளவு கம்முன்னு இருக்கும், பரணி இதை சொல்லும். கார்த்திகைக்கு என்ன, சூரியன் போகும். சூரியன் போகும்போது என்ன ஆகும்னா, சூரியன் கம்மி தான், சூரியனுக்கு அடுத்து சந்திர தசை போகும். சந்திரன் நல்லா இருந்துட்டா பரவாயில்ல, சந்திரன் முடிஞ்சதுக்கப்புறம் செவ்வாய், ரெண்டும் நல்லா இருந்துட்டா பரவாயில்ல. நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மன ரீதியான ஒரு போராட்டம் இருக்கும். ஓகே, ஒரு மாதிரி இறுக்கமாக இருப்பாங்க. சந்திரன் வேற எங்கேயாவது போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு மன ரீதியான கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன வரும், லவ்வில் தான் வரும். 6+ ஒரு 10-16 இயர்ஸ், அந்த 13-14 அந்த பிரச்சனை வந்துடும். சில குழந்தைங்களாம் ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டேஜ் வந்துடும். ஸோ இதுதான் படிப்பில் முதல்ல கை வச்சிடும். மேஷம் முதல்ல படிப்புக்கு கொஞ்சம் கவனம் கொடுக்கணும், ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணணும், நிறைய உழைக்கணும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உழைச்சி வேர்வை சிந்தி உங்களுடைய உடலில் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் மாதிரி நல்லா சோம்பேறியாக இல்லாமல் இருந்தீங்கன்னா சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். ஓகே, விட்டுட்டு கம்மன். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கனால சூப்பராக வந்து வந்துடலாம். ஓகே மேம், சில நல்லதையும் கொடுக்குறாரு, சில பிரச்சனைகளையுமே கொடுக்குறாரு. ஸோ இதில் வந்து சனி பகவானாலே பொதுவாகவே வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுப்பாரு, நிறைய தொல்லை பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி மேஷ ராசிக்கு ஏதாவது அதிகமான தொல்லைகள் கொடுப்பாரா? மேஷத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேஷ ராசி எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். மேஷ ராசி சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்களேன். சிம்மத்துலேயே நமக்கு என்ன போயிட்டுருக்கு, அஷ்டம சனி போகுது. மேஷத்துக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு, ஜென்ம சனி போயிட்டு. இப்போது இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஒரு 40-45 வயது பர்சனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும் அவங்களுக்கு? இதோ கார்த்திகை நட்சத்திரமாக வேறு இருக்காரு, எந்த மாதிரி பிரச்சனை வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, வெளி வட்டாரம் பிரச்சனை இருக்கும், அரசாங்க ரீதியாக பிரச்சனை இருக்கும், அரசு ரீதியாக தொல்லை இருக்கும். அரசு ரீதியாக தொல்லைன்னா இவர் ஏதாவது பண்ணியிருப்பார், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு வரும். இவர் பாட்டு எங்கேயாவது போயிட்டே இருப்பார், அவங்க அங்கே அடிச்சுட்டு இருப்பானுங்க, பிரச்சனை பண்ணிருப்பார். இவர் விளக்கறதுக்கு போயிருப்பார், மீன்ஸ் ஒதுக்கி விடுறதுக்கு போயிருப்பார். இவரை பிடிச்சி ஒரு உட்கார வச்சுட்டு இவர் மேலே ஒரு கேஸை போட்டுருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன பண்ணோன்னா, ஜாமீன் கையெழுத்து போடுவோம் 1க்கு 4 முறை யோசிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கணும். அதுலேயும் இந்த மேஷத்தில் இருக்க அஸ்வினிக்கெலாம் பார்த்திங்கன்னா முடி அதிகமாக கொட்டும். ஓகே, முடி அதிகமாக கொட்டும், டென்ஷன் இவங்களே எடுத்துக்கிறதுங்க. நமக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு, நமக்கு எல்லாமே தடையாக இருக்குது, தாமதமாக இருக்குது, இவங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகி ஊரில் இருக்கிறவங்களும் ஸ்ட்ரெஸ் ஆகிறது யாருன்னா இந்த மேஷராசி. ஓகே, ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே கடந்த ஆண்டே ஒரு பதட்டம், ஒரு பயம், படப்படப்பு வந்துடுச்சு. அது வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. நான் பார்க்குறேன் ஜாதகம், எல்லாருக்குமே பார்க்குறேன். ஏப்ரல் மாதமே இந்த மேஷராசியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பதட்டத்திலேயே தான் இருக்காங்க. அந்த பதட்டத்திலேயே அவங்க செய்யக்கூடிய வேலையை விட்டுடுறாங்க. ஓகே, டென்ஷன்லேயே விட்டுடுறாங்க. முதல்ல அது விட்டுருங்க, அமைதியாக இருங்க. நீங்கள் டென்ஷனானால் மட்டும் நடக்கிறது நின்றுட போதா கிடையாது. பட் நம்ம தற்காத்துக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாமே தவிர டென்ஷனாக ஒன்றுமே பண்ண முடியாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, டென்ஷனே ஆகாது, எவ்வளோ பொறுமையாக ஹேண்டில். இது வந்து நமக்கான காலம். இது நமக்கு என்னதான் இந்த உலகம் சொல்லி கொடுக்க போது, நம்ம எதற்காக வந்திருக்கோம், நம்ம எந்த மாதிரி கர்மா பண்ணிட்டு வந்திருக்கோம், ஆப்வியஸ்லி இது கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து சனி பகவான் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்காக வர. கண்டிப்பாக. இப்போது இது வந்து 6ல் இருக்குது சனி பகவான் வச்சுக்கோங்களேன். கோச்சாரத்திலேயே உங்களுக்கு இப்போது 6ஆம் வீடாக வருதுன்னு வைங்க, சனி பகவான் அங்கேயே வர்றாருன்னா 6 ரீதியான தொல்லையை கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போவார். ஓகே, கோச்சாரம் பிரகாரம் 5ல் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பர்த் சார்ட்லேயே 5ல் சனி பகவான் இருக்கான்னா அந்த ரீதியான உங்களுக்கு கஷ்டத்தை கண்டிப்பாக கொடுத்துட்டு போயே தான் தீர்வார். ஓகே, இதுதான் மெயின் நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு தசாபதி காலம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அட்லீஸ்ட் தசா விட்டுருங்க, தசால புத்தி, அந்த சனி புத்தி நடக்கக்கூடாது, கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கும். ஓகேங்களா? தசா மிஞ்சி போனால் என்ன நடக்க போகுது? கேது நடக்கும், கேது ஆல்மோஸ்ட் சின்னதுலேயே முடிஞ்சிடும். சுக்கரன் நடக்கும், சூரியன் நடக்கும், சந்திரன் நடக்கும். இப்போ
இப்போ இதில் சனி புத்தின்னு ஒன்று வரும். அதுதான் கரெக்டாக உங்களுக்கு சனி புத்தியும் கோச்சாரம் மெட்டாகும் போது தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஓகே. அதில் மட்டும் நீங்கள் உங்களோட பர்ச்சார்ட் பார்த்துக்குங்க. அதே மாதிரி எந்த இடத்துல இருக்குன்னு, 2ல் இருக்குன்னா வருமானத்தில் கை வைக்கும், 3ல் இருக்க உங்கள் முயற்சியில் கை வைக்கும், 4ல் இருக்க உங்கள் சுகத்தில் கை வைக்கும், உங்கள் தாயாரில் கை வைக்கும், உங்களுடைய வண்டி வாகனத்தில் வண்டி ஓட்டிட்டு போகும்போது கவனம் வேணும், 5ல் இருக்க உங்கள் உயர் படிப்பில் கவனம் வேணும், உங்களுடைய குழந்தைங்க விஷயத்தில் கவனம், இதெல்லாம் ரொம்ப கவனம் பார்க்கணும். 6ல் இருக்கும்போது எதிரி இதெல்லாம் வந்து நம்மளா போய் நம்மள மாட்டிக்கூடாது. ஓகே. நான் அதெல்லாம் ரொம்ப கவனம் இருக்கேன். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம். 7ல் இருக்கா, மனைவி கிட்ட வாக்குவாதமே வச்சுக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்ட வாக்குவாதம் வச்சுக்கூடாது. பார்ட்னர்ஷிப்பே போகக்கூடாது. நண்பர்கள்கிட்ட ஒரு லிமிட்டோட மெயின்டைன் பண்ணிக்கணும். அவங்கள தான் நீங்கள் ஏமாறுவீங்க. 9ல் இருக்கா, 8ல் இருக்கா, உடலில் ஏதாவது உங்களுக்கு நோய் சின்ன அறிகுறி தெரிந்தால் உடனே போய் பார்த்துடணும். ஓகே. அது ஆயுளில் கை வைக்கும். ஆனால் அது திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். 8ஆம் நம்பர் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். 9ல் இருக்கா நம்மளுடைய பாக்கியத்தில் கை வைக்கும். 10ல் இருக்கா தொழிலில் கை வைக்கும், நம்மளுடைய கர்மத்தில் கை வைக்கும். அப்போ தான் அங்கே தான் நம்ம கவனமாக இருக்கணும். யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணாமல் இருக்கணும். 11ல் இருக்கா, அந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல சனி பகவான் இருக்காரு, இந்த கோச்சாரத்தில் உங்களுக்கு எங்கே வருது அந்த வீடு கண்டிப்பாக அடிவாங்க. அதில் கவனம். ஓகே மேம். ஓகே. ஒரு சில விஷயங்கள் வந்து எந்த இடத்துல வந்து சனி பகவான் இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டீங்க. பொதுவாக மேச ராசி வந்து இந்த சனி பயிற்சியில் வந்து ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்காமல் இருக்கணும், இல்லை பிரச்சனையே வந்தாலும் தன்னை தற்காத்துக்கணும்னா எல்லாருக்கும் ஆன்மீக ரீதியாக கடவுள் நம்பிக்கை அதிகம். ஸோ என்ன விஷயம் பண்ணலாம், எந்த கடவுளை வந்து வழிபட்டால் ஓரளவு ஓகேவாக இருக்கலாம்? ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய தானம். ஓகே. ஃபஸ்ட்டு ஏதாவது எந்த கடவுளுக்கு மீன்ஸ் எந்த உயிரினத்துக்காக ஏதாவது ஒரு தானம் டெய்லி பண்ணுங்கள். ஒரு நாய்க்கு ஒரு 5 ரூபா பிஸ்கெட்டாவது வாங்கி போடுங்க. ஓகே. இல்லை போயிட்டே இருக்கீங்க, ஒரு குழந்தைங்களுக்கு ஏதாவது பார்க்குறீங்கன்னா சாக்லேட் வாங்கி கொடுங்க, பிஸ்கெட் வாங்கி கொடுங்க. துப்புரவு தொழிலாளர் இருக்காங்க, ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க. இல்லை கோவிலுக்கு ஏதாவது ஒரு ரீதியாக ஒரு தானம் கொடுங்க. ஃபஸ்ட்டு அது. அடுத்தது சூரிய நமஸ்காரம் முக்கியம். ஓகே. உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் மஸ்ட்டு. நீங்கள் உங்களோட உடம்புலேருந்து வேர்வை சிந்தி உங்களுடைய காலுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக சனி பகவானோட தாக்கம் குறையும். அடுத்தது நீங்கள் உங்களுடைய காயத்ரி மந்திரம், உங்களுடைய நட்சத்திரத்துக்கான காயத்ரி மந்திரம் இருக்குது, அதை நீங்கள் ஜபிக்கலாம். ஓகே. ஓகேங்களா? இல்லை எனக்கு அது தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் மேஷ ராசிக்காரங்க என்ன பண்ணலான்னா, ஆயுர் தேவின்னு சொல்லிட்டு ஒரு தேவி இருக்காங்க. கூகுள் அடிங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஆயுர் தேவி. அந்த ஆயுர் தேவியை நீங்கள் வந்து ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு வச்சுட்டு அதுலேயே காயத்ரி மந்திரமும் இருக்கும், அதையும் சொல்லிக்கிட்டே வரலாம். உங்களுக்கு நல்ல மாற்றம், ஹெல்த், வெல்த் ரெண்டுமே கொடுத்துருவாங்க. சூப்பர். மேஷத்துக்கு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா 12ல் சனி பகவான் இருக்கார். ஸோ விரயத்தை கொடுப்பார். விரயம்ன்ற சுப விரயம், மற்ற விரயம், ஹெல்த்துக்கு ரீதியான விரயம், அதுக்கப்புறம் வெளியூருக்கு போகிறது சுப விரயமாகவும் இருக்கும். அந்த கோவில் டூர்லாம் போகிறோம், அது எல்லாமே வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. அதை வந்து நீங்கள் எப்படி அமைச்சிக்கிறீங்கன்றது அவங்கவுங்களுடைய சுயமாக யோசித்து, முடியல அப்படின்னா பெரியவங்களோட ஆலோசனைக்கு ஏற்றப்புறம் பண்ணிக்கிறது. அப்படின்னா உங்களுடைய ஜோதிடர்கிட்டையும் அணுகியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சுபவிரயம்னு சொல்லிட்டு ரொம்ப அகலக்கால் மாட்டிக்காதீங்க. நான் எல்லாருக்கிட்ட திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அகலத்தில் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஜோசியரோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க வெல்விஷரோ வந்து அடுத்த இதில் உங்கள் லோன் கட்ட மாட்டாங்க, நீங்கள் தான் கட்டணும். ஓகே. ஸோ அதில் மட்டும் தயவு செய்து யோசிக்கணும். அது மட்டும் யோசித்து பார்த்து பண்ணுங்கள். இப்போ 12ஆம் இடம்ன்றது நமக்கு தூக்கத்தெல்லாம் கூட நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணணும். அதில் மட்டும் ரொம்ப கவனம். தூக்கம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சுன்னா ஹெல்த் பிரச்சனை வந்துடும். ஒன்று. இப்போ மேஷம் வந்து இதில் எப்படி தப்பிச்சிக்கலாம்னா, ஃபாரின்லலாம் இருக்கீங்கன்னா அடுத்த ஒரு 2.5 வருடத்துக்கு வராதிங்க, அங்கேயே முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே இருக்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா 12ஆம் இடம்ன்றது வெளிநாடியும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அங்கே இருக்கும்போது உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய தாக்கம் நமக்கு பெருசாக இருக்காது. அந்த இடத்துக்கான ஒரு விஷயம் நம்ம பரிகாரமாக எடுத்துகிட்டு போய்டுறோம்னா இருக்காது. உள்ளூரில் இருக்கீங்கன்னா வெளியூருக்கு போக முடிஞ்சுன்னா போயிடுங்க. இப்போ நிறைய பேர் வேலைக்காக சென்னைக்கு வரீங்கன்னா அங்கேயே இருந்துக்கங்க. ஓகே. ஸோ சில விஷயம் இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்க நமக்கு தெரிஞ்சுக்கணும். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.